வணக்கம். இன்னைக்கு நாம பகவத்கீதையோட ஞான கடல்ல மூழ்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதாவது நம்ம அறிவை எப்படி அசைக்க முடியாத அளவுக்கு திடமா ஸ்திரமா வச்சுக்கிறது. இத பத்தி பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாமா? நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் இந்த கேள்வி வந்திருக்கும் இல்லையா? நம்ம புலன்கள் நம்மள கண்டபடி எடுத்துட்டு போகும்போது அதை அடக்கி உண்மையான மன அமைதியை அடையிறது எப்படி? வாங்க, இந்த ஆழமான கேள்விக்கான விடைய கீதையோட வழிகாட்டுதலோட நாம சேர்ந்து தேடுவோம். சரி, முதல்ல ஸ்திரமான அறிவு அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். கேட்கறதுக்கு கொஞ்சம் பெரிய வார்த்தையா இருந்தாலும் விஷயம் ரொம்ப சிம்பிள். யாருடைய அறிவுல குழப்பம் இல்லையோ, சலனம் இல்லையோ, யார் ஒருத்தர் ரொம்ப தெளிவா இருக்காங்களோ அவங்க தான் ஸ்திரமான அறிவுடையவங்க. அந்த நிலை அடையறது எப்படின்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல 61வது ஸ்லோகம் இதுக்கான வழியை அழகா காட்டுது. வாங்க அத கேக்கலாம். தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத் மத் பரஹ வஷேஹி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரக்யா பிரதிஷ்டிதா. சரி, இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்ன? யார் ஒருத்தர் தன்னோட எல்லா புலன்களையும் அடக்கி முழு கட்டுப்பாட்டுல வச்சு தன்னோட மொத்த கவனத்தையும் உணர்வையும் இறைவன் மேல வைக்கிறாரோ அவர்தான் உண்மையான ஸ்திரமான அறிவு உள்ளவர். இதுல மத்பர் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அர்த்தம் நம்ம சேதனாவை, நம்ம உணர்வை முழுசா கிருஷ்ணர்கிட்ட ஒப்படைக்கிறது. ஓகே, இந்த மத்பர நிலைய அடையிறது எப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதுக்கு ஒரு அருமையான உதாரணம் இருக்கார். அவர்தான் அம்பரீஷ மகாராஜா. அவர் தன்னோட வாழ்க்கையில செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இறைவனுக்காகவே செஞ்சார். பாருங்க, தன்னோட மனச கிருஷ்ணரோட திருவடிகள்ல வச்சார். தன்னோட வாக்கால வைகுண்டத்தோட பெருமைகளை பேசினார். கைகளால கோவில்ல சுத்தம் செஞ்சார். காதுகளால பகவானோட லீலைகளை கேட்டார். இப்படியே தன்னோட ஒவ்வொரு புலனையும் பகவானோட சேவையில ஈடுபடுத்துறது தான் உண்மையான புலனடக்கம். சரி, ஒரு பக்கம் இப்படி புலன்களை கட்டுப்படுத்தினா நல்லதுன்னு சொல்றோம். ஆனா ஒருவேளை நாம அதுல தோத்துட்டா, நம்ம புலன்களை நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்கலேனா என்னாகும்? வாங்க, நம்ம அடுத்த பகுதியில கட்டுப்பாடில்லாத புலன்கள் நம்மளை எப்படி ஒரு பயங்கரமான அழிவு பாதைக்கு கூட்டிட்டு போகும்னு பார்க்கலாம். இதுக்கு பகவான் ஒரு பெரிய எச்சரிக்கையே 62வது ஸ்லோகத்துல கொடுக்கறாரு. தியாயத்தோ விஷயான் பும்சஹ சங்கஸ்தேஷோபஜாயதே சங்காத் சஞ்சாயத்தே காமஹ காமாத் குரோதோபிஜாயத்தே. இங்கே பகவான் ஒரு ரொம்ப ஆபத்தான ஒரு செயின் ரியாக்ஷனை பத்தி சொல்றாரு, கவனிங்க. நாம புலனின்பம் தரக்கூடிய ஒரு பொருளை பத்தி சும்மா நினைச்சாலே போதும், முதல்ல அது மேல ஒரு பற்றுதல், ஒரு அட்டாச்மெண்ட் வந்துரும். அந்த பற்றுதல் மெதுவா ஆசையா காமமா மாறும். ஒருவேளை அந்த ஆசை நிறைவேறலன்னா அது பயங்கரமான கோபமா வெடிக்கும். அடடா, இந்த சங்கிலி தொடர் இதோட நிக்கலையே. 63வது ஸ்லோகம் இதோட அடுத்த கட்ட விபரீதங்களை விளக்குது. क्रोधात् भवति सम्मोहः सम्मोहात् स्मृति विभ्रमः स्मृति भ्रंशात् बुद्धिनाशो बुद्धिनाशात् प्रणश्यते. அந்த கோபம் வந்ததும் நமக்கு நல்லதே கெட்டதே எதுனே தெரியாத ஒரு மயக்க நிலை வந்துரும். அந்த மயக்கத்துல நம்ம நினைவாற்றல், நம்ம ஸ்ருதி குழம்பி போயிடும். ஸ்ருதி குழம்பினா நம்ம பகுத்தறியற அறிவு அழிஞ்சு போகும். அறிவு அழிஞ்சா என்னாகும்? நம்ம மறுபடியும் இந்த உலகத் துன்பங்கள்ல மாட்டிக்கிட்டு மூழ்கிடுவோம். பாத்தீங்களா? புலன் இன்பத்தை பத்தின ஒரு சின்ன நினப்பு, ஜஸ்ட் ஒரு சின்ன எண்ணம் நம்மளை எப்படி ஒரு முழுமையான அழிவுக்கு கொண்டு போய் விடுதுன்னு. அப்பாப்பா, இதை கேட்கும்போதே பயமா இருக்கு இல்லையா? இந்த பயங்கரமான வீழ்ச்சியிலன்னு தப்பிக்க வழியே இல்லையா? நிச்சயம் இருக்கு. நம்ம கருணை கடலான பகவான் கிருஷ்ணர் அதுக்கான வழியையும் நமக்கு காட்டுறார். வாங்க அதை பார்க்கலாம். விடுதலைக்கான அந்த ரகசியத்தை 64வது ஸ்லோகம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ராகத்வேஷ விமுக்தைஸ்து விஷயானி இந்திரியேஷ்சரன் ஆத்மவஷைர் விதேயாத்மா பிரசாதம் அதிகச்சதி. பாத்தீங்களா, எவ்வளோ தெளிவான ஒரு வழியை இந்த ஸ்லோகம் காட்டுது. பற்றுதல், அதாவது அட்டாச்மெண்ட், அப்புறம் வெறுப்பு, அவர்ஷன், இந்த ரெண்டுல விடுபட்டு சாஸ்திர விதிகளை பின்பற்றி யார் தன்னோட புலன்களை கட்டுப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு இறைவனோட முழுமையான கருணை கிடைக்குமாம். சரி, இறைவனோட கருணை கிடைச்சாச்சு, அதனால என்ன நடக்கும்? என்ன மாதிரியான ஒரு அற்புதம் நம்ம வாழ்க்கையில நிகழும்? வாங்க, நம்ம இறுதி பகுதியில அந்த கருணையால கிடைக்கிற பலன்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அந்த பரிசுகள் என்னென்ன? 65வது ஸ்லோகம் ஒரு லிஸ்டே போடுது, கேளுங்க. பிரசாதே சர்வ துக்கானாம் ஹானிர் யஸ்யோபஜாயதே பிரசன்ன சேதசோ ஹ்யாஷு புத்திர் பரியவதிஷ்டதே. அதாவது, யாருக்கு இறைவனோட கருணை கிடைக்குதோ அவங்களுக்கு இந்த உலகத்துல இருக்கிற 3 விதமான துன்பங்களும் இல்லாம போயிடும். அவங்களோட மனம் முழுமையான திருப்தியில, சந்தோஷத்துல இருக்கும்.
அப்படிப்பட்ட ஒரு அமைதியான மனசுல அவங்களோட அறிவு ரொம்ப சீக்கிரமாவே நல்ல நிலை பெற்றுடும். இதுதான் உண்மையான அமைதி. இதுதான் அந்த ஸ்திரமான அறிவு. நிச்சயமா, இந்த ஞான பெட்டகத்திலிருந்து நாம கத்துக்கிட்ட விஷயங்கள் ரொம்ப ஆழமானது. இது மாதிரி இன்னும் நிறைய ஆழமான ஞானத்தை உங்க கூட தொடர்ந்து பகிர்ந்துக்கிறது தான் எங்களோட நோக்கம். இந்த ஞான உரைய கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஞானகோஷ் அப்படிங்கிறது ஆங்கிலம், ஹிந்தி, மராத்தி, தமிழ், குஜராத்தி, பெங்காலி அப்படின்னு பல மொழிகள்ல ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்துக்கிற ஒரு சேனல். இன்னும் நிறைய முக்கிய மொழிகள்லயும் நாங்க வரப்போறோம். சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை உங்களுக்கு எளிமையான, தெளிவான, அர்த்தமுள்ள வழியில கொண்டு வந்து சேர்க்கிறது தான் எங்களோட குறிக்கோள். எங்க சேனல்ல ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதா, மகாபாரதம், லலிதா சஹஸ்ரநாமம், தெய்வத்தின் குரல், மகாராஷ்டிரா மற்றும் வங்காள மகான்கள், அப்புறம் ஆதிசங்கரரோட தெய்வீக கதைன்னு தினம் விளக்கங்கள் வரும். இது எல்லாமே பல மொழிகள்ல கிடைக்கும். எங்களோட இந்த பணி உங்களுக்கு பயனுள்ளதா தோணுச்சுன்னா தயவு செஞ்சு ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் எங்களோட தினசரி பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இந்த தெய்வீக ஞானம் உங்களை எப்படி அடைஞ்சதோ அதே மாதிரி உங்க அன்புக்குரியவன்களுக்கும் இத கொண்டு சேருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க குடும்பத்தினர், நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. வாங்க, நாம எல்லாரும் சேர்ந்து சனாதன தர்மத்தோட ஒளிய பிரகாசிக்க செய்வோம். சரி, போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி. நாம இன்னைக்கு கேட்ட இந்த ஞானத்தோட அடிப்படையில உங்க புலன்களை இறை சேவையில ஈடுபடுத்த இன்னைக்கு நீங்க என்ன ஒரு சின்ன அடியை எடுத்து வைக்கலாம்? யோசிச்சு பாருங்க. உங்க ஆன்மீக பயணம் சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.